நேற்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சார கூட்டம் நடந்தது. அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தோன்றி பேசினார். நான் முதல்ல சீமான் அவர்களுடைய பேச்சை நேரில் கேட்டது இந்த கூட்டத்தில் தான். அந்த கூட்டம் குறித்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மன்சூர் கான் அவருடைய செயல்பாடுகள் குறித்தும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிரச்சார கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக தொடக்கத்தில் மக்கள் அதிக அளவில் அங்கே இல்லை. சீமான் அவர்கள் பேச ஆரம்பித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அங்கே மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நாட்களையும் நிரம்பி பக்கவாட்டிலையும் நின்று கொண்டு சீமான் அவருடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சாங்க. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களும் வருவாங்க, குழந்தைகளும் வருவாங்க, குடும்பத்தோட பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான காட்சிகளை நேரில் பார்க்க முடிந்தது. எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருக்கையில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட உட்காந்துருந்தாங்க. அப்போ கை குழந்தைய அவங்க வச்சிருந்தாங்க. சீமானின் பேச்சுக்கு மக்கள் ஆரவாரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அவங்க தூக்குவாங்க, அந்த குழந்தைய கையாட்டும், பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருந்தது. இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம நேரில் அங்கே பார்க்க முடிந்தது. அது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா புத்தகங்களை வெற்றுக் கொண்டிருந்தார்கள். இது வழக்கமாக நீங்கள் எந்த ஒரு திராவிட கட்சியோட கூட்டத்திலையும் பார்க்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஓரம் நின்று சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறு விதமாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா புத்தகங்களை விட்டுருந்தாங்க. அதாவது தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்கள், பிரபாகரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான புத்தகங்கள், மற்ற மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாம் அங்கே விட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச அந்த தமிழக புற்றில் திராவிட பாம்புகள் அப்படின்ற புத்தகத்தை அங்கே வாங்கினேன். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்த ஒரு புத்தகத்தையும் அங்கே வாங்க முடிந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான செயலாக எனக்கு உண்மையிலே தெரிந்தது. சும்மா ஆடாம பாடாம விசிலடிக்காம அந்த மாதிரி இல்லாமல் வெறும் ஒரு பிரச்சாரம் ஏதோ பேசணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு புத்தகங்களை அங்கே விற்பனை செய்வது, மக்களுக்கு அந்த புத்தகங்களை பற்றின அறிமுகங்களை ஏற்படுத்துவது என்பது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். அதில் சீமான் அவர்களுடைய பேச்சு அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. மக்கள் அனைவருமே ரொம்ப ஆரவாரம் செய்து அதை ரசித்து பார்த்தாங்க அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரும் வழக்கம் போல நல்லா சிறப்பாக பேசினார் அப்படின்றதையும் மாற்று கருத்து இல்லை. சீமான் அவர்கள் பேசி முடித்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மன்சூர் கானும் அவருடைய சகாக்களும் அங்கே பேசினாங்க. மன்சூர் கான் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா யூடியூப் செய்திகளில் ரொம்ப வித்தியாசமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் கூடும் இடங்களில் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டு பிரச்சாரம் செய்கிறாரு, வாக்குகளை சேமிக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப கலாட்டங்கள் ரொம்ப ரசிக்க விதமாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகளை பார்க்க முடிஞ்சிச்சு. நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி, ஸ்டேஜில் ஏறி மற்ற கட்சிகளை ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணி விமர்சனம் பண்ணுவாரு, அந்த மாதிரி ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு தான் நான் நினைச்சு உட்காந்துட்டு இருந்தேன். கண்டிப்பா அது முற்றிலும் தவறாக இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஏறினதுல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எந்தெந்த பகுதியில் தண்ணீர் பிரச்சனை இருக்கு, விவசாயம் சம்பந்தம் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஆறுகள் சம்பந்தமான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல சுத்திக்கு மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி. இங்கு திண்டுக்கல்லே அந்த மலைகளில் தோன்றி திண்டுக்கல் எல்லைக்குள்ளேயே முடியக்கூடிய சிற்றாறுகள் இருக்கு. அதில் குடவனாரும் சந்தானபத்தினியானும் குறிப்பிடத்தக்க ஆறுகள். அந்த ஆறுகளை பற்றி அவர் ரொம்ப டீட்டெயிலாக பேசினாரு. இந்த ஆறுகளுடைய அகலம் எவ்வளவு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள் இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல மணல் கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தாரு. இதில் பொறுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சந்தானவர்த்தினி ஆறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. அது ஒரு ஆறு அப்படின்ற அளவில் தான் தெரியும். அது திண்டுக்கல்லே தொடங்கி திண்டுக்கல்லே முடியக்கூடிய ஒரு ஆறு அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பது எங்களுக்கே தெரியாது. அது மாதிரி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கே தெரியாத பல விஷயங்களே இங்கே சொல்லிட்டு இருந்தாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரிசா பால் அவருடைய பேரை மென்ஷன் பண்ணி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்தந்த பகுதியில் டேம் கட்டுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அங்கே நம்ம டேம் கட்டினா இவ்வளவு நீரை சேகரிக்க முடியும், அதன் மூலமா இந்த நதிகளில் இந்த தண்ணியை கலக்க செய்ய முடியும், இதன் மூலமா இந்த பகுதி விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ண முடியும். அந்த மாதிரியான டீட்டெயிலாக ரொம்ப பேசிட்டு இருந்தாரு. அந்த டேம்களை அவர் எப்படி கட்டுவான்னு கேட்டீங்கன்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வைத்தே கட்டுவோம், இங்க இருக்கக்கூடிய உழைப்பாளிகளை வைத்தே அந்த டேமை நாங்கள் கட்டி முடிப்போம், இதன் மூலமா பணம் மிச்சமாகும், இந்த கான்ட்ராக்டுக்கு விடுறதை விட இதன் மூலமா பணத்தை மிச்சம் பண்ண முடியும், அதனால ஊழல் நடக்கிறதையும் தடுக்க முடியும், தரமான ஒரு டேமையும் நம்மளால கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி பல தகவல்களை அவர் சொல்லியிருந்தார். இது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் கவர்ந்தது அப்படின்ற மாற்றத்தை இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு செய்தியும் சொல்லியிருந்தார். என்னன்னா எல்லாரும் நம்ம பெருமையா சொல்லுவோம் மதுரை அந்த மதுரைக்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மல்லிகைப்பூ அந்த மார்க்கெட்டுக்கு மதுரை மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை அப்புறம் கொடையோடு பகுதியில் மிகப்பெரிய அளவில் மல்லிகை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாகவே இருக்கு. நிலக்கோட்டையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூ மார்க்கெட் இருக்கு. அங்கே கூட்டுறவு முறையில் ஏற்கனவே சென்ட் ஃபேக்டரி இதெல்லாம் தனியார் வைத்திருக்காங்க. அது இல்லாமல் கூட்டுறவு முறையில் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து சென்ட் ஃபேக்டரியில் நாங்கள் வைப்போம். அது மூலமா பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான விளைச்சல் இருக்கக்கூடிய காலங்களில் 1 கிலோ மல்லிகைப்பூ ₹1 கூட அங்கே யாருமே வாங்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்கிற கூலி கூட கட்டான்னு சொல்லி அப்படியே செடியிலே விட்டுவாங்க, இல்லாட்டி பறிச்சதை கீழே அப்படியே ரோட்ல கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி உழைப்புகள் வீணாகிறது தடுக்கப்படும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் மூலமா பார்த்தீங்கன்னா அங்கே வேலை வாய்ப்பும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெகுவாகவே கலந்தது. ஒரு நல்ல திட்டமாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. இந்த அளவுக்கு திண்டுக்கலை பற்றி பல விஷயங்கள்
சொன்னாரு. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதுக்கான தீர்வுகளையும் வந்து ரொம்பவே அழகாகவே வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இது இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இளைஞர்களுக்கே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றது தெரியாது அப்படின்றதான் உண்மை. உண்மையிலே அதுக்கு பாராட்டத்தக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு வேட்பாளருக்கு வந்து என்னுடைய மதிப்பெண் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து 10க்கு 9 மதிப்பெண் கொடுப்பேன். காரணம் வந்து ஏதோ நான் பிரச்சாரம் பண்ணேன், இங்க வந்தேன், கொஞ்ச நாள் இருந்தேன், நான் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி இல்லாம உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய மக்களோடைய சேர்ந்து களப்பணி செய்து இங்க இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அதற்கான விளக்கங்களை வந்து ரொம்பவே அழகாக பேசினார். அதுக்காகவே இந்த மதிப்பெண்ணை அவரை கொடுக்கலாம். 10க்கு 9 மதிப்பெண்கள் நான் கொடுக்குறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசி முடித்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து வண்டியில ஏறி பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. ரொம்பவே ஆக்டிவா இருக்காரு, ரொம்ப டெடிகேஷனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாட்டுக்கிறது இல்லை. அவருடைய வேகத்துக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஈடு கொடுக்க முடியல, அவரோட ஓட முடியல அப்படின்றது ரொம்பவும் பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்கு. ஸோ அந்த அளவுல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தன்னுடைய முழு உழைப்பையும் இங்க போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுல மாட்டுக்கிறதே இருக்கு. ஸோ இவ்வளவு உழைப்பு கொடுக்கக்கூடிய ஆஃபனண்ட், அதாவது அவருக்கு போட்டியாளர்கள் எந்த மாதிரியான ஆட்களோட அவர் போட்டி போட்டு இருக்காரு அப்படின்றதையும் பார்க்கணும். பாத்தீங்கன்னா திண்டுக்கலோட எம்பி தொகுதியில பாத்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. திண்டுக்கல், ஆத்தூர், நத்தம், பழனி, ஒட்டஞ்சத்திரம், நிலக்கோட்டை போன்ற 6 தொகுதிகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிலக்கோட்டை தொகுதியும் திண்டுக்கலை தவிர்த்து மற்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து வலுவான வேட்பாளர்கள் அங்கே இருக்காங்க, அதாவது வலுவான எம்எல்ஏக்கள் அங்கே இருக்காங்க. அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ இந்த தடவை அதாவது மாறி மாறிலாம் வர மாட்டாங்க. அதே எம்எல்ஏக்கள் 2-3 தடவை வந்து வெற்றி பெற்றவங்க வலுவான ஆட்கள் வந்து அங்கே இருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக பதில் அதிமுக மாறுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாறினா கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்தூர், குறிப்பாக ஆத்தூரில் சொன்னீங்கன்னா ஐ பெரியசாமி அவர்களை வந்து குறிப்பிட சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றமே வந்தால் அவருடைய தொகுதி அவர் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆளுமை கொண்டவர்கள் வந்து இங்கே இருக்காங்க. அவருடைய மகன் தான் வந்து பழனியில் வந்து இப்போ வெற்றி பெற்றிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலும் பார்த்தீங்கன்னா 5 முறை தொடர்ந்து 5 முறை வெற்றி பெற்றவர் தான், அதாவது 5 முறை வெற்றி பெற்றாரு. அதில் 2-3 முறை வந்து தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு திமுக வேட்பாளர் தான் வந்து அங்கே இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து திமுகவுடைய கோட்டை மாதிரி தான் இங்கே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வலுவான பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூலிகாந்த் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட எம்பிஆர் உதயகுமார் அவர் வந்து ஏடிஎம்கேக்காரரு, ஆனால் இந்த முறை வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வலுவான திமுக காரங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து மன்சூலிகாந்த் போட்டி போட்டிருக்காரு. திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் சிட்டி லிமிட்டுக்குள்ள சொல்றேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஒரு நன்மதிப்பு இருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பாலபாரதி அவர்கள் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அனைவரும் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, மிகவும் எளிமையானவங்க, ஒரு பெண்மணி. ஸோ அவங்க மீது நல்ல மதிப்பு இருக்கு மக்கள் மத்தியில். அதன் மூலமா வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. எனவே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கைகள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓங்கி இருக்கு அப்படின்றதே நம்ம வெளிப்படையாக சொல்லிடலாம். அவங்களோட தான் வந்து மன்சூலிகாந்த் போட்டிட்டு இருக்காரு. சரி, அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு. அதிமுக இங்கே நேரடியாக போட்டியிடல, அவங்களுடைய கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி தான் இங்கே மாம்பழ சின்னத்தில் போட்டிடுறாங்க. அது இங்கே நிறைய எங்களுக்கு அறிமுகம் இல்லாத கட்சி தான். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் அங்கே வந்து அறிமுகம் இல்லாத கட்சி தான். இங்கே வந்து திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுக்கு தான் இங்கே வந்து வேல்யூ இருக்கு. அதாவது மாம்பழ சின்னத்துக்கு இங்கே அதிகமான ரசிகர்கள் இல்லை அப்படின்றத உண்மை. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்காக வந்து வாக்கு சேகரிக்க போகும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சின்னத்துக்கு வாக்களிங்க, திராட்சை சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி உளறி இருக்காரு. இது வந்து இங்க ரொம்ப கிண்டலுக்கு எளிமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுல தான் அவங்களுடைய கூட்டணியும் இருக்கு, அவங்களுடைய பலமும் இருக்கு அப்படின்றது உண்மை. எனவே வந்து ஆட்டத்திலே இங்க வந்து அதிமுக இல்லை, திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த களத்திலே இருந்து அதிமுக இல்லை அப்படின்றது இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. சரி, வேற யாரு டஃப் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா டிடிவி, அவரை வந்து நம்ம ஒதுக்கிடவே முடியாது. இங்க பாத்தீங்கன்னா ஜோதி முருகன் அவர் வந்து கொஞ்சம் அறிமுகமான ஒரு மனிதர் தான், கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காரு. இங்க ஒரு பிரபலமான ஒருத்தர் தான், அதில் மாற்றுக்கத்தையில் அவர் தான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வேட்பாளரை வந்து இங்க நிற்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வணிகர் சங்கம் வந்து ஆதரவு தருவதாக செய்திகள்லாம் வந்து கசியுது. ஸோ இந்த மாதிரி வலுவான ஆட்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் சரி அதிகாரத்திலும் சரி பலம் வாய்ந்த இடங்கள்ல தான் வந்து மன்சூலிகாந்த் வந்து போட்டிட்டு இருக்காரு அப்படின்றது உண்மை. அதை மறுக்கவே முடியாது. என்னதான் வந்து வெற்றி தோல்வி இதெல்லாம் கடந்தும் கூட மக்கள் மத்தியில் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து கட்சியை வந்து கொண்டு சேர்க்கிறதுல வந்து மன்சூலிகாந்த் மிக அளவில் தீவிரமாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்றது உண்மை. அறிமுகமே இல்லாத இடங்களில் கூட நாம் தமிழர் கட்சியினை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இது இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கத்தையில் வெற்றி தோல்வியை கடந்து மக்கள் மனதை வந்து காமிட்டு இருக்காரு மன்சூலிகாந்த் அப்படின்றதுலையும் மாற்றுக்கத்தே இல்லை. ஸோ அடுத்த வர காலங்களில் வந்து நாம் தமிழர் கட்சியினர் ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இங்கே இருக்கும் அப்படின்றது இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தேர்தல் முடிவுகள் எப்படி வருது அப்படின்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்துறாங்களோ அவங்க தானே வெற்றி பெற முடியும். எனவே முடிவு எப்படி வருதுன்றதை நம்ம பொறுத்து பார்ப்போம். ஆனால் மன்சூலிகாந்த் திண்டுக்கலுக்கு வந்து ஒரு சிறந்த வேட்பாளர் அப்படின்றதுலேயே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றதை. இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். நன்றி.